ஆட்சியின் அநியாய வரி உயர்வை கண்டித்து நடைபெறுகின்ற தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு மக்கள் தலைவர் வைகோ அவர்களின் படையை வில்லிவாக்கம் ஒன்றியத்தில் செவனே நடத்தி வருகின்ற எங்கள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பா கோதண்டம் அவர்கள் இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தரும்படி அயப்பாக்கம் கிளைக்கழகத்தின் சார்பாக முன்மொழிகிறேன். நான் வழிமொழிகிறேன். அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். எடுடா கொடு வாளினை கொடியோர் செயல் அறவே, எடுடா கொடு வாளினை கொடியோர் அரண் செய்யவே என்கின்ற வரியை முன்வைத்து இந்த ஜென் துறவியார்னு ஒரு துறவியார் இருந்தார். அவர்கிட்ட சீடருங்க போனாங்க. என்ன குருவே தினமும் ஒரு கதை சொல்றிய, உனக்கே பிடிச்சமான கதை என்ன கதை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, எனக்கே ரொம்ப பிடிச்சமான கதைனா குதிரை ஆடு அப்படின்றாரு. என்னையா இந்த குதிரை ஆடுன்னு சொல்லி அவருக்கு அவங்க சீடங்க, என்ன குருவே குதிரை ஆடா, அது என்ன கதை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. இவர் சொல்றாரு, குதிரையும் ஆடும் வந்து ஒரே லயத்துல ஒரே கொட்டடியில கட்டி ரொம்ப நாள் அது குதிரையும் ஆடும் ஒரே இடத்துல இருக்கவே ரொம்ப நட்பாயிடுச்சு, நண்பர்கள் ஆகிட்டாங்க. நாள் படம் வரவே நண்பராகிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த குதிரை வந்து நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்குது. இது உடனே அந்த முதலாளி என்ன பண்றாரு, மருத்துவரை கூப்பிட்டு வந்துட்டு இந்த குதிரை வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கு, இந்த மருந்து கொடுத்து இந்த குதிரையை வந்து சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மருத்துவர் வராரு, பாக்குறாரு, குதிரையை பாக்குறாரு. பார்த்துட்டு மருந்து எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஓனர் கிட்ட சொல்றாரு, இந்த குதிரை வந்துட்டு 3 நாளைக்கு மருந்து கொடுத்து பார்ப்போம், இல்லைன்னா இந்த குதிரை வந்துட்டு ஏஞ்சிக்கலன்னா இந்த குதிரையை சாவடிக்கிறத தவிர கொல்றதை தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை வந்துட்டு அந்த ஆடு கேட்டுனே இருந்துச்சு. உடனே ஆடு என்ன பண்ணுதுன்னா குதிரை கிட்ட போயிட்டு, நண்பா நீ ஏஞ்சி ஓடிடு, ஏஞ்சி நில்லு, இல்லைன்னா உன்னை 3 நாள்ல கொல்றதுக்கு இதே மாதிரி முதலாளி சொல்றாரு அப்படின்னு சொல்லுது. உடனே மருந்து கொடுக்குறாங்க. அன்னைக்கு அந்த குதிரை ஏஞ்சி ஓடல. 2வது நாள் வராரு அந்த மருத்துவர், மருந்து கொடுக்குறாரு. மருந்து கொடுத்த உடனே அந்த முதலாளி கிட்ட கூட்டு போய், இந்த குதிரைக்கு வந்துட்டு சாகு அடிச்சிடணும், நாளைக்கு இன்னைக்கு ஏஞ்சிக்கணும் அந்த மருந்துக்கு, அப்படி ஏஞ்சிக்கலன்னா இந்த குதிரையை சாவடிக்கிறத தவிர வேற வழி இல்லை, ஏன்னா அதுகிட்ட நோய் கிருமிகள்லாம் நிறைய பரவி போச்சு, அந்த நோய் கிருமி உங்களையும் தாக்கி உங்களுக்கும் வந்துட்டு மரண அபாயத்தை ஏற்படுத்தும், அதனால வந்துட்டு இந்த குதிரைக்கு வந்து இன்னைக்கு நாளைக்கு கொடுத்து பார்ப்போம், கொடுக்கலன்னா சரிப்பட்டு வரேன்னா குதிரையை கொல்லணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதையும் அந்த ஆடு கேட்டுன்னு இருந்துட்டு, நண்பா சீக்கிரம் ஏஞ்சி போடா, நேத்தே ஏஞ்சிக்கல இன்னைக்கே ஏஞ்சிக்கலன்னா உங்க சாகடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அது 3வது நாள் வராரு மருத்துவர். அன்னைக்கே ஏஞ்சிக்கல அந்த குதிரை. 3வது நாள் அந்த மருத்துவர் வராரு, மருந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த முதலாளி கிட்ட சொல்றாரு, நான் நாளைக்கெல்லாம் வந்து மருந்து தர மாட்டேன், இன்னைக்கே இந்த குதிரை ஏஞ்சி ஓடி போயிடணும், அப்படி இல்லைன்னா இந்த குதிரையை நீங்க கொண்டுடுங்க, நான் வரமாட்டேன், நாளைக்கு மருந்து கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இந்த ஆடு கிட்ட போயிட்டு, நண்பா இன்னைக்கு தானே உனக்கு இறுதி நாள், தயவு செய்து நீ ஏஞ்சி ஓடிடு ஏஞ்சிரு நிக்க சொல்லுது. இத சொல்ல அந்த மருந்து வேலை செய்ய குதிரை என்ன பண்ணுதுன்னா ஏஞ்சி நின்று நல்லா வேகமா ஓடுது. உடனே அந்த முதலாளி வந்துட்டு அந்த குதிரைய பாக்குறாரு. பார்த்துட்டு மருத்துவருக்கு போன் பண்றாரு, என் குதிரை ஏஞ்சி ஓடுது, நீங்க வாங்கன்ட்டு. மருத்துவரும் வராரு, வந்து பாக்குறாரு, குதிரை நல்லா ஓடுது. உடனே அந்த முதலாளிக்கு ஒரே சந்தோஷம், நீங்க கொடுத்த மருந்தால இந்த குதிரை ரொம்ப நல்லா வேகமா ஏஞ்சி ஓடுது, அதனால உங்களுக்கு ஒரு விருந்து வைக்க போறேன் அப்படின்றாரு. என்னங்க அந்த விருந்து அப்படின்னா, இந்த ஆடை அடிச்சு உங்களுக்கு விருந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆடை எந்த ஆடு வந்து இந்த குதிரை ஏஞ்சி ஓடணும்னு சொல்லிச்சோ அந்த குதிரைக்காக அந்த ஆடு பலிகடை ஆக்கப்பட்ட மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தலைவரா நின்றவர் இதே நிலைமையில தான் இருந்தாரு. ஆடுகளாக அனைத்து கட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் எல்லாரும், நீ ஏற்கனவே தோத்து போயிட்ட, இந்த வாட்டாவது ஏஞ்சி நீ ஓடுன்னு சொல்லி இந்த தலைவரை ஜெயிக்க வச்சா, இந்த தலைவர் மக்களுக்காக கொடுத்த பரிசு தான் இந்த வீட்டு வரி உயர்வு. ஏன்பா வீட்டு வரி உயர்த்துற, எனக்கு தொண்டை கட்டி போச்சு, எல்லாருக்கும் தெரியும், என் வாய்ஸ் சரியா வந்திருக்காது. கிட்டத்தட்ட இந்த வரி உயர்வு வந்ததுல இருந்து கடுமையா வாதம் பண்றேன், பேசுறேன்.
நானா வரி உயர்வுன்றது மக்களை பாதிக்கும். இது ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் வந்து வசிக்கிற பகுதி. அதனால தயவு செய்து வந்துட்டு இந்த வரி உயர்வு வேணாம், வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நீண்ட கடிதமும் எழுதி கிராம சபை கூட்டத்தில் அவருக்கு கொடுக்குறேன். கொடுக்கும்போது சொல்றேன், நான் நீங்க வந்துட்டு இந்த கவர் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது நீங்க வீண் ஆடம்பரமா செலவு பண்றீங்க பாருங்க, இதை குறைச்சாவே போதும், நீங்க வந்து வரியை உயர்த்தணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றேன். அப்பயும் அவர் குறைக்க மாட்டேன் அப்படின்றாரு. அவருக்கு நான் ஒன்னே ஒன்று இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்துட்டு நிறைய அந்த இன்டர்நெட்ல இணையதளத்தில் நிறைய நான் உலாவுவேன். இந்த ஐநா மன்றம்னு ஒரு மன்றம் இருக்கு. இந்த ஐநா மன்றத்திலே யார் சிறந்த பேச்சு, நல்ல பேச்சு பேசியிருக்கிறாங்க அப்படின்றத நான் ஒரு கணக்கெடுத்தேன். அப்போ நான் பிறந்த வருஷம் 1974 ஐநா மன்றத்தில் யாசத் அராஃபர்னு ஒரு அவரு போய் பேசுற ஒரு தலைவர் பேசுறாரு, யாசத் அராஃபர். அவர் பேசுறார். பேசும்போது பாலஸ்தீன இயக்கத்தினுடைய விடுதலையை பற்றி நியாயங்களை வச்சு அவர் முன்வைத்து அவர் பேசுறார். பேசும்போது கடைசியா முடிக்கும் போது சொல்றார், இந்த ஐநா மன்றமே என் கையில என் கண்ணுக்கு முன்னாடி ஆலிவர் இலை, சமாதானம் என்கின்ற ஆலிவர் இலை இருக்கு, இன்னொரு கையில சண்டை என்கின்ற AK-47 இருக்கு, நான் எதை தேர்ந்தெடுக்கணும்ன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த உள்ளாட்சி மன்ற தலைவருக்கு சொல்றேன், வீட்டு வரி குறைவுன்னா சமாதானம். இந்த வைகோ விஜய் வீட்டு வரி குறைவில்லை, நான் வச்சது நான் எது வந்தாலும் இன்னைக்கு இல்ல என்னைக்கு இருந்தாலும் எத்தனை 4 பேர் இல்ல 1000 பேரை நீ இங்க வந்து குளிக்க வச்சு கலாட்டா பண்ணாலும் எனக்கு மரணமே ஏற்பட்டா கூட முன்வைத்த கால வைகோவின் தொண்டன் பின்வாங்கிறதே கிடையாது. ஆவறது ஆகட்டும், நீயும் ஒரு மாவட்ட பிரதிநிதி, நானும் ஒரு மாவட்ட பிரதிநிதி. யார் வீட்டு வரியை குறைச்சுனா சமாதானமா போவேன், வீட்டு வரியை குறைக்கலன்னா இதோ யாசத் அராஃபர் சொன்ன மாதிரி என் கையில எதுவோ அதுதான் எடுத்துதான் உன்னை நான் இது பண்ணணும்னா அதை கூட எடுக்கிறதுக்கு இந்த வைகோ விஜய் தயார். அதை விட்டு அரசியல்னா மேடை போடு, நான் மேடை போட்டேன்னா நான் பேசுறேன்ல, அதே மாதிரி நீ மேடை போட்டு பேசு, உன்னுடைய கருத்து சொல்லு. அதை விட்டுவிட்டு ரோட்ல போறவங்க குடிக்க வச்சுட்டு கலாட்டா பண்றது வேணாம். சின்னத்தனமான அரசியல்லாம் வேண்டாம். பெரிய லெவல்ல வந்து என் கூட மோது, நானும் அதை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். இந்த மாமன் மச்சான் எல்லாருக்கும் அவங்களுக்கு எடுப்புங்க துடுப்புங்களுக்கு சொல்றேன். இந்த வீரமணி நம்ம முன்னாள் தலைவர், இப்ப இருக்கிற நேர் தலைவர் வந்து ஏன்னா பேரை சொல்லி கூட இந்த மேடையை நான் அசிங்கப்படுத்த விரும்பலன்றதுனால தான் பேரை சொல்லல. அதனால வேண்டி நான் சொல்றேன், இந்த எடுப்புங்களுக்கு துடுப்புங்களுக்கு அவர் வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு, நம்ம போய் பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா உங்க நேர் தலைவருக்கு ஆபத்து வந்துடும். அந்த தலைவர் உங்களையும் காப்பாற்ற முடியாது. வேலை என்ன, வெட்டி என்ன, அரசியல் ரீதியா ஜனநாயக முறையில கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் இருக்கு. அதை வச்சு நீங்க பேசுங்க, புரியுதுங்களா? அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். அதுக்கு அடுத்தது நான் வரவேற்பு உரை ஆற்றணும்ல, லோக்கல் அரசியல பேசின்னு இருக்கேன். என்ன வரவேற்பு உரை ஆற்றலாம்? இந்த மண் எப்படியாப்பட்ட மண்ணு தெரியுமா? இந்த மண்ணில் நான் உங்களை வரவேற்கிறேன். கல்கத்தா நகரத்துல வீதியில வந்து இறங்கினவன முந்தானியை எடுத்துன்னு போயிட்டு பிச்சை யாசகம் கேட்டு ஒரு தொழில் நோயாளிக்கு உணவு அளிச்சாங்களே, ஆஸ்திரியா நாட்டில இருந்து பிறந்து வந்து கல்கத்தாவில் அந்த தாய் தன் முந்தானையால யாசகம் பெற்று ஒரு தொழிலாளிக்கு கொடுக்கும் போது இந்த உலகம் ஒத்து பார்த்துச்சு. அன்னை தெரசா காலடி அடிக்க எடுத்து வச்ச மண் இந்த ஐயப்பாக்கம் மண். அந்த தாய் எதுக்காக வந்திருக்காங்கன்றதை இப்ப நினைச்சு பாக்குறேன். அரசியலும் சரி, அதிகாரத்திலும் சரி, பதவியிலும் சரி, சுயநலம் கருதாம பொதுநலத்தோட நீங்க வேலை செய்யுங்கன்றத நான் வந்துட்டு போறேன், நீங்க பின்னாடி வரவங்களும் செய்யணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் அந்த தாய் இங்க வந்தாங்களோ என்னமோ. இந்த கிராமம் எப்படிப்பட்டது கிராமம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி எந்தவித வளர்ச்சியும் இல்லாத ஒரு கிராமமா இருந்தது. நான் ராமாயணத்துல படிச்சது உண்டு. ராமன் காலடி பட்டவொடனே கல்லா இருந்த அகலிகை சாப விமர்சனம் பெற்று உயிர் பெற்றாள் என்றது ராமாயணத்துல படிச்சேன். உண்மையிலே சொல்றேன், இந்த மண்ணுக்கு, இந்த ஐயப்பாக்க மண்ணுக்கு நான் வந்த உடனே தான் எந்த தாய், அன்னை தெரசா என்கின்ற தாய் இந்த மண்ணில் காலடி வைத்தாள் என்றதற்கு பிறகு இந்த ஐயப்பாக்கம் வேகமான வளர்ச்சியில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எதுவோ சுயநலத்தால பொருள், பொண்ணு, ஆடு, ஆளு, ஆபரணங்கள் எல்லாம் வரலாம், நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அந்த தாயோடைய மண்ணுங்களுக்கு சாபம் ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு நீ கொள்ளை அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், நாளைக்கு உன்னுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறி ஆயிடும். அதனால வேண்டி பொதுநலத்தோட வாங்க, பொதுநலமா செய்யுங்க. உங்களோட உறுதுணையா இருந்த அனைத்து கட்சிக்கும் எதா இருந்தாலும் சரி, உண்மையிலே சொல்றேன், இது வந்துட்டு ஒரு அபாயமணியா
ஏதோ வந்து சொல்றேன்றத கேட்டுக்கினேன் இந்த வரி உயர்வை பின்வாங்கி மக்களை கஷ்டப்படாம வச்சு இன்னைக்கு ஓடுறிய, இன்னைக்கு தெரு தெருவா போய் நோட்டீஸ் கொடுக்குறிய. இந்த நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு காரணம் யாரு? வைகோ, விஜய், இந்த எளிய தொண்டை மதிமுக, இந்த ஐயப்பாக்கம் கிளை வந்து இதோ வரி உயர்வை கண்டிச்சு பொதுக்கூட்டம் சொல்லி ஒண்ணு அறிவித்து ஒண்ணு இன்னைக்கு வீதி வீதியா தெரு தெருவா போறிய. இப்பயும் சொல்றேன், உனக்கு இன்னும் நல்ல மக்கள் உன்னை வந்து பாராட்டணும், உனக்கு இது பண்ணணும், மெச்சணும்னா வரி உயர்வு வேண்டாம். வரி உயர்வுனால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே மக்கள் எல்லாம் ஆதரிக்கிறாங்க, வரி உயர்வு வாங்க 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 வாங்கன்னு சொல்றாங்கன்றிய. உனக்கு ஒரு சவாலா நான் சொல்றேன், அப்படி வரி உயர்வை மக்களை ஏத்துக்கிறாங்கன்னா நாளைக்கே உன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறியா அப்படின்னு இந்த வைகோ, விஜய் கேட்கிறேன். ஏன் கேட்கிறேன்னா, அன்னைக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி உனக்காக வாக்கு கேட்டது இந்த நாக்கு. உனக்காக வாக்கு கேட்டேன், மாற்றம் வேண்டும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வாட்டி மாத்தி மாத்தி ஓட்டு போடுறீங்களே, இந்த உள்ளாட்சி மன்றத்தை மட்டும் 15 வருஷமா ஒரு குடும்பம் ஆளணுமா, நீங்க மாற்றம் வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதனால அது சின்ன என்ன சின்னம், சிசர்னா கத்திரிக்கோள். கத்திரிக்கோள்ன்றதுனாலதான் கட்டிங் தலைவரா ஐடியா என்ற சந்தேகம் நான் முன்னாடி வைக்கிறேன். தயவு செய்து சொல்றேன், வீட்டு வரியை குறைச்சிட்டு மக்களை சந்தோஷமா படுத்துவே. உனக்கு எனக்கு வேற என்ன வாய்க்கா வரக்கு சண்டையா, குடுக்கல் வாங்க சண்டையா, உனக்கு எனக்கு பகையா ஒண்ணுமே கிடையாது. போன வாட்டி தலைவரை எதுக்கு எதிர்த்தேன்? மக்களுக்கு எதுவுமே செய்யலன்றதுக்காக தான் அந்த தலைவரை எதிர்த்தேன். இந்த வாட்டியும் உன்னை எதிர்த்து இந்த கூட்டம் ஏன் போடுறேன்னா, மக்களுக்கு சுமையில தலையில வரி சுமையை சுமத்தாத. அவங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நான் பத்திரிக்கை போடுறேன், இந்த வீட்டு இங்க ஐயப்பாக்கம் ஹவுசிங் போர்டு வரவங்க எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா, லோன் வாங்கி கடன் வாங்கி வீட்டு வாங்கி வராங்க. அவங்க 150 ரூபா பேப்பர் கூட 1 மாசம் 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் கட்டவே மாட்டாங்க, பேப்பர் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த காசு இருந்தா கடன் அடைக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனா நீ என்ன பண்ற? ரங்கநாதனுக்கு நான் பிரச்சனை கேள்வி, இதே அம்பத்தூர்ல நாங்க எங்களுடைய கண்ணன் எல்லா மக்களும் சேர்ந்து எங்களுடைய துணை பொதுச் செயலாளரான மல்லை சத்யாவை அழைத்து அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி நான் வெச்சம் பாருங்க. ரங்கநாதனுக்கு வைத்த அத்தனை கேள்விகளும் இப்போது உனக்கு அப்படியே பொருந்துது. ரங்கநாதன் தான் சொன்னாரு 5000 ரூபாய் அந்த ட்ரைனேஜ் பிரச்சனைக்கு. ஏன் வீடு வீடு நீங்க தான் 50 லட்சம் போகுது, 25 லட்சம் போகுது, 30 லட்சம் போகுது, நீ ஏன் வீட்டுக்கு வீட்டுக்கு 5000 ரூபாய் கட்டி நீ இது பண்ணக்கூடாது? அதனால நீ பண்ணும் போது நான் சொன்னேன், அதே தான் இன்னைக்கும் நீ கேட்கிற. அன்னைக்கு ஏ டைப் எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்த? 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய். இன்னைக்கு ஏ டைப்பும் பி டைப்பும் எவ்வளவு போகுது? 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் போகுது இல்லையா? உன் வீட்டு வரி, உன்னோட வீட்டுடைய சொத்து மதிப்பு உயரும் போது வீட்டு வரியை உயர்த்தக்கூடாதான்னு கேட்கிறிய. அன்னைக்கு ரங்கநாதன் கேட்ட அதே கேள்விதானே நீ கேட்கிற. அப்படின்னா ரங்கநாதனுக்கு ஏற்பட்ட சரிவு உனக்கு அரசியல்ல ஏற்படுமா என்பதை நீயே யோசிச்சுக்கோ. நான் வேகமா பேசலாம், ஆவேசமா பேசலான்றது என்னுடைய இயல்பு. எப்பவுமே நான் வேகமா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். ஏன்னா என் தலைமை வைகோ என்னை அப்படி வளர்த்து வச்சிருக்கான். ஏன்னா எங்க வாயில எங்களுக்கு பேசும்போது அடி மனசுல இருந்து தான் பேசுவோம். உதட்டளவுல பேசுற பேச்சே இந்த வைகோ, விஜய்க்கும் எங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் கிடையாது. நியாயத்தை பேசும்போது, உண்மைகளை பேசும்போது வேர்த்தை வேகமா வந்து விழும். என் தொண்டை கட்டி போனதுக்கு காரணம் கூட இந்த வீட்டு வரி தான். எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பேன். 1.5 லட்சம் தமிழர்களை இலங்கையில கொண்டு குவிச்சது காங்கிரஸ்காரன். இன்னைக்கு ஒரு காங்கிரஸ்காரன் இங்க இருந்துக்குன்னு கேட்டா நான் தான் ஆலோசகரு, நான் தான் அவர் சொல்றதுன்னு. யோ உனக்கு ரொம்ப மரியாதையா சொல்றேன், நீ ஆலோசகனா இருந்தா எங்களை இந்த மாதிரி ஒரு கூட்டம் வச்சு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தி வச்சிருக்க மாட்டேன். நீ உடனே எடுத்து சொல்லி வீட்டு வரி எல்லாம் உயர்த்தாத, மக்களை கஷ்டப்படுத்தி வைக்காத அப்படின்னு நீ சொல்லி அதை கேட்டு வீட்டு வரியை வாபஸ் வாங்கி இருக்கணும். அப்படி நீ சொல்லி கேட்காத போது அந்த இடத்துல நீ இருக்கலாமா? இந்த காங்கிரஸ் அங்கதான் எங்க தமிழர்களுடைய தாலி அறுத்ததுன்னா இங்க உள்ள 10,000 குடும்பத்தினுடைய மக்கள், ஏழை மக்களுடைய கஷ்டத்தை துயரத்தை தாலி அறுக்கிற காங்கிரஸ், நீ காங்கிரஸ்ல இருக்கலாமா? தயவு செய்து அந்த காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியே போயிடு. மீண்டும் சொல்றேன், பொதுக்கூட்டம் ஒண்ணு போட்டோம். இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் எதுவுமே செய்யலன்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ணோம், கூட்டம் போட்டோம். அந்த கூட்டமும் ஒரு சாதகமா இருந்து ஒரு உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு போட்டாங்க. அந்த பொதுநல வழக்குல வந்துட்டு இந்த சாக்கடை நீருக்காக வேண்டி 14 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து ஏதோ
ஒரு அணில் ராமாயணத்துல உதவி பண்ண மாதிரி நாங்களும் இதுக்கு ஒரு காரணமா இருந்தோம். இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிற தமிழக அரசு சிம்பிளை குறித்து நோட்டீஸ் போட்டிருக்க, போராட்ட குழு தலைவர் பேரை போட்டிருக்கிறேன், ஏத்துக்கிறேன், எல்லாரும் பேரும் போட்டிருக்கிறேன், இங்க முதலமைச்சர் பேரெல்லாம் போடுறேன், அவங்க பேரெல்லாம் போடலாம், தப்பு கிடையாது. ஆனா காரம்பாக்கம் கணபதி என்ன உதவி செய்தாரு, என்ன இது பண்ணாரு, இந்த 14 கோடி ரூபாய்க்கு காரம்பாக்கம் கணபதி ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் என்ன துரும்ப எடுத்து இப்படி போட்டார் சொல்லுங்க பாப்போம். உண்மையில சொல்றேன், கணபதிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க என்ன பண்ற, புத்திசாலியான அரசியல்வாதி நினைக்கிற, நான்லாம் சாமானியர்கள். இதே போல தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய மக்கள் இருக்க மாட்டாங்க, நம்மளை விட 1000 மடங்கு புத்திசாலிகள்லாம் வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு நீ பதில் சொல்ல முடியாது. நான் என்னது, தமிழக அரசு நன்றி, அது மூலமா தமிழக அரசு கிட்ட நம்மளுடைய பதவிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்றதுக்காக வேண்டி அது ஒரு இது. காரம்பாக்கம் கணபதி எதுக்கு போட்டது, இது ஒரு திமுக மாவட்ட பிரதிநிதி ஒன்றிய செயலாளர்கிட்ட நல்ல பேரை வாங்கணும்ன்றதுக்காக வேண்டி அதை போட்டுக்கினேன். இப்படி போட்டுக்கலாமா? இதுவா 7 வார்டு உறுப்பினர்கள் வந்தாங்களப்பா, வீரமா வந்தாங்களப்பா. துணைத் தலைவர், ஒன்றிய கவுன்சிலர், வார்டு உறுப்பினர் வீரமா வந்தாங்களே. இந்த வரி உயர்வு, அநியாய வரி உயர்வு எதிர்த்து வெளிநடப்பு செய்தாங்களே. மற்ற வார்டு உறுப்பினர்களா நீங்க எங்ககிட்ட இருந்து வாக்கு கேட்டு போன, உனக்கு அந்த தைரியம் துணிச்சலும் இருக்காதா? ஒரு புழு கூட தன்னுடைய உயிருக்கு ஆபத்து போராடுதேப்பா, நீ எதுக்கு ஓட்டு வாங்கின்னு போன? இந்த மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே உனக்கு வாக்களிச்சாங்க. நீ போராடி எதிர்த்துட்டு நீ வெளியேற வேணாமா? நீ எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேணாமா? உன்னுடைய கண்டன குரல் அங்க பதிவு செய்திருக்க வேணாமா? அடப்பாவி கோழைகளா, நீங்க கோழைகளா இருக்கிறீங்களே, உங்களுக்கு போய் இந்த மக்கள் வாக்களிச்சு ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்களே. நீங்க எல்லாம் தயவு செய்து சொல்ற, இனிமேட்டாவது அணி மாறுங்க. இந்த ஐயப்பாக்கம் ஹவுசிங் போர்டுக்கு இந்த வீட்டு வரியை மட்டும் நான் ஏன்